தென்குரங்காடுதுறை மகா கும்பாபிஷேகம் 9/3/25 காலை 7 மணிக்கு. சிவாயனம் சிவ. தென்குரங்காடுதுறை ஞானசம்பந்த பெருமானாலும் நாவுக்கரசு பெருமானாலும் போற்றி பரவப்பட்ட அந்த திருத்தலம் பறவைக்கடும் வல்வினை என்று தொடங்கி போற்றி இறைவனை போற்றி பரவினாலே உன்னுடைய வல்வினை எல்லாம் தீரும் என்று தொடங்கி அருளிய பதிகம் ஞானசம்பந்தர் 2ஆம் திருமுறை 35வது பதிகம் இந்தலப்பண்ணிலே பாடியிருக்கிறார். அதில் 8 பாடல்களில் 11 பாடல்களில் 8 பாடல்களில் பெருமான் சுடுகாட்டில் நின்று எரியாடக்கூடிய அந்த நிகழ்வை, அந்த நிகழ்ச்சியை, அந்த கருணையை, 5 நடனத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல் திருக்குறுகாவூர் வெள்ளடையில் 6 பாடல்கள்லாம் கிடைத்திருக்கின்றன. அதில் 5 பாடல்களிலே அந்த நட்டத்தை போற்றியிருக்கிறார். அதுபோல் கணபதீச்சரத்தில் 11 பாடல்களில் 9 பாடல்களில் போற்றியிருக்கிறார். அதுபோல் ராமேஸ்வரத்தில் 9 பாடல்களில் 11ல் 9 பாடல்களில் அந்த நட்ட ஆடக்கூடிய குறிப்பை, அந்த கருணையை போற்றியிருக்கிறார். இங்கே நமது அந்த ஆவடுதுறையிலே, தென்குரங்காடுதுறையிலே 8 பாடல்கள், அதாவது பாரிடம் சூழ இறைவில் புறங்காட்டு இடை நின்று எரியாடி, இண்டார் புறங்காட்டிடை நின்று எரியாடி, இறைவில் எரியான் மழியது நின்றாடி, தெளிக்கும் புறங்காட்டிடை சேர்ந்து எரியாடி, ஈண்டு எரியாடி ஏறார் கொடி எம் இறை, சுழவி சுடுகாட்டு எரியாடி, பார்ப்பதியோடும் முழவாம் குழல் மொந்தை முழங்கி எரியாடும் அழகன், பண்டங்கன் நின்று எரியாடுவார் பண்டரங்க கூத்து என்று சொல்லி 8 பாடல்களிலே இதை சிறப்பித்திருக்கிறார். நான் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டுமென்றால், எந்தெந்த திருத்தலங்களுக்கு இந்த ஆச்சாரியார்கள் செல்கிறார்களோ அங்கே என்ன காட்சி அவர்களுக்கு காட்டப்படுகிறதோ பெருமானால் அதை ஒட்டித்தான் அங்கே அந்த பாடல்களில் அந்த கருத்து செறிவுகள்லாம் இருக்கும். இங்கே தென்குரங்காடுதுறைக்கு வரும்பொழுது அவர் அந்த நட்டமாடக்கூடிய காட்சியை பெருமான் இவருக்கு காட்டியிருக்க வேண்டும் என்று நான் முதலிலே இந்த திருப்பதிகத்தை பாடும்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு நினைவு ஓடியது. வேறு எந்தெந்த திருத்தலங்களிலே பாடியிருக்கிறார், அப்படியெல்லாம் நட்டத்தை போட்டு இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது இந்த குறிப்புகள் எல்லாம் கிடைத்தன. அன்பர்கள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.